இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான தேங்காய் சட்னி ரெசிபி செய்யலாமா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அரை கப் அளவுக்கு நான் தேங்காய் எடுத்துக்கிறேன். 2 பல் வந்து பூண்டும், ஒரு 4லேருந்து 5 வரமிளகாய் எடுத்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இது கூட தோல் நீக்கினா நல்ல வறுத்த நடக்கல்ல வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் நான் இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு, இந்த சட்னிக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம தாளிப்பு வந்து தேங்காய் எண்ணெயில் கடுகு உளுந்து சேர்த்துட்டு, ஒரு 4-5 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா, ஒரு 2 வரமிளகாய் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி இந்த சட்னியோட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு, இந்த சட்னி வந்து இட்லி தோசை கூடயும் சூட் ஆகும். ஆனால் மெயினாக வந்து இந்த சட்னி கோதுமை தோசை கூடயும், சப்பாத்தி கூடயும், அரிசி மாவு பத்திரி இருக்கு இல்லையா, பத்திரி கூடயும் இது சூப்பர் காம்பினேஷனுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி